தீர்மானம் செய். ஈசாக்கே, ரெபெக்காளே, மனநோவா, இந்த வேதனையை கர்த்தர் என்னை விட்டு மாற்றுவாரா? மாற்றுவார். உன்னை விட்டு மாற்றுவார், உன்னை விட்டு அகற்றுவார். நீயோ ஈசாக்கே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த ஏசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது. கர்த்தர் உனக்கு சொல்கிறார், ரக்கபோத் துவங்கி விட்டது. உன் வாழ்க்கையின் வேதனை நீங்கி மகிழ்ச்சியாயிருப்பாய். உன் குடும்பத்தில் எதை இழந்தாயோ, எதனால் வருத்தப்பட்டாயோ, எதனால் வேதனைப்பட்டாயோ, அந்த வேதனையை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி ஏசேக்கு சித்தினா உன்னை விட்டு மறைந்தது. ரக்கபோத், ரக்கபோத், ரக்கபோத் துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல். உன் வேதனை நீங்குகிறது. உன் வேதனையை கர்த்தரே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லி முடிச்சிடுறேன். நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி சொல்கிறது, அவள் பெரும்பாடு நிறைந்தவள். சரீரத்திலே வேதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் இருதய வேதனை. சகிக்க முடியல. எல்லாத்தையும் சிரிச்சுக்கல, எல்லாத்தையும் பேசிக்கிறேன், நல்லா ஊழியம் செய்யறேன். ஆனா உள்ளெல்லாம் உடைஞ்சு அழிஞ்சு, என்ன வாழ்க்கையோ தெய்வம் கொடுத்த வாழ்க்கை அப்படி நினைச்சு வாழ்றேன். சாக பலமுறை துணிந்தான். எலியாவை போல என்னை எடுத்துக்கொள்ளும் என்று பலமுறை ஜெபித்தான். வேண்டாம், 20 வருஷம் வளர்ச்சிட்ட சாமி, 20 வருஷம் அழுதுட்டேன், 20 வருஷம் வாழ்க்கையை கொடுத்தேன், 20 வருஷம் செத்து 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 உமக்கா வாழ்ந்துட்டேன். இனி வேண்டாம், என்னை எடுத்துரும், இளைப்பாறுதலில் வரட்டும். காரணம் உலகத்தின் வருத்தம். மருத்துவர்களினால் நான் வருத்தப்படுகிறேன், என்னால் அது தாங்க முடியல. எல்லாவற்றையும் இழந்து வேதனைப்படுகிறேன், என்னால் அது சகிக்க. என்னோடு இருப்பவர்கள் என்னை விட்டு தூரமாகிறார்கள், எனக்கு அது சகிக்க. என்னோடு இருந்தவர் என்னை காட்டிக் கொடுக்க தாங்க முடியல. அந்த வேதனை என்னால் சகிக்க முடியல. சேர்ந்தவர்களும் சார்ந்தவர்களும் என்னை விட்டு தூரமாகி போகிறார்கள். அந்த வேதனை என்னால் தாங்க முடியல. ஆனாலும் உம்மை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறேன். நீர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மை பின்பற்றி கொண்டே இருப்பேன். என் கஷ்டத்திலும் என் நஷ்டத்திலும்